வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்ரா சிக்ஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால்ராம் கதா கிளாஸ் 6க்கான ஃபர்ஸ்ட் சாப்டர். திஸ் இஸ் பார்ட் 3 ஆஃப் திஸ் கிளாஸ். ராஜ்குமார் குச் ஆர் படே ஹுயே. ராஜகுமாரர் முதல்ல இருந்ததோட கொஞ்சம் பெருசாகிறாங்க. விவாஹ் யோக்ய மேரேஜ் ஏஜ். நகர் மே இஸ்கி சர்ச்சா ஹோனே லகி. நகரத்தில் இதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. மகாராஜ் தஷ்ரத் வி ऐसा ही चाहते थे. மகாராஜ் தஷ்ரதரும் இதை தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. अपनी संतानों के लिए योग्य वधुएं. அவங்க பசங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச். परिजनों में चर्चा पहले से ही हो रही थी. परिजनोना ஃபேமிலிலையும் இதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. बाद में पुरोहितों को भी इसमें शामिल कर लिया गया. அண்ட் தென் புரோஹிதர்களையும் இந்த டிஸ்கஷனில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அயோத்தியா கா ராஜ்மஹல். அயோத்தியாவில் உள்ள ராஜமாளிகை. ஏக் தின் ऐसा ही चर्चा चल रही थी. ஒரு நாள் இதே மாதிரி தான் அந்த டிஸ்கஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. கெஹன் மந்த்ரனா. தபி ஏக் द्वारपाल घबराया हुआ अंदर आया. அப்போ என்ன, ஒரு द्वारपालனா என்ட்ரன்ஸில் நிற்கிற காவலன். அவன் வந்து ரொம்ப பதட்டமாக உள்ள வரான். उसने सूचना दी कि महर्षि विश्वामित्र पधारे हैं. என்ன சொல்கிறாங்க, सूचना இன்ஃபார்ம் பண்ணுறாங்க कि महर्षि विश्वामित्र உள்ள என்டர் ஆகிறாங்கன்னு. महाराज दशरथ तत्काल अपना आसान छोड़कर खड़े हो गए. महाराज தஷ்ரதர் வந்து உடனே, தத்கால்னா உடனே, அந்த ஆசனத்திலிருந்து எந்திரிச்சு நிற்காங்க. द्वारकी और बड़े. என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் போனாங்க. महर्षि की आगवानी करने. महर्षिயை வெல்கம் பண்ணுறதுக்காக उन्हें लेकर दरबार में आए. அவங்கள கூட்டிகிட்டு தர்பாருக்கு வராங்க. विश्वामित्र को ऊंचा आसान दिया गया. விஸ்வாமித்திரருக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசனமாக கொடுக்காங்க. விஸ்வாமித்ர கபி ஸ்வயம் ராஜா தே. விஸ்வாமித்ரர் வந்து ஃபஸ்ட் அவங்க ஒரு ராஜாவாக தான் இருந்தாங்க. பஹுத் படே ஆர் பல்சாலி. அவங்க ரொம்ப பெரியவங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப சக்திசாலி. பாத் மே அப்னா ராஜ்பாட் சோடு லியா. அட்லாஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய ராஜாங்கிற அந்த பதவியை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. சந்யாஸ் கிரஹன் கர் லியா. சந்யாசத்துக்கு போயிட்டாங்க. ஜங்கில் சலே கயே. அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. வஹி உன்ஹோனே अपना ஆஷ்ரம் பனாயா. அங்கே ஒரு ஆஷ்ரம் அவங்க கட்டினாங்க. உசே உன்ஹோனே சித்தாஷ்ரம் நாம் தியா. அந்த ஆசிரமத்துக்கு அவங்க சித்தாஷ்ரம்னு நேம் வச்சுருந்தாங்க. महर्षि के स्वागत सत्कार के बाद दशरथ ने कहा. மகரிஷியை வந்து தஷ்ரதர் வெல்கம் பண்ண பிறகு தஷ்ரதர் வந்து சொல்கிறாங்க, महर्षि आज्ञा दे, मैं आपको क्या सेवा कर सकता हूँ. आप अपने मन की बात कहिए. आपकी आज्ञा का पूरी तरह पालन होगा. பர்மிஷன் தாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்காங்க. அண்ட் अपने मन की बात कहिए. நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதை சொல்லுங்கள். आपकी आज्ञा का पूरी तरह पालन होगा. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஃபுல்லாக ஒபே பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. राजन मैं जो मांगने जा रहा हूँ उसे देना आपके लिए कठिन होगा. ராஜா தஷ்ரதர் கிட்ட மகரிஷி என்ன சொல்கிறாங்க, ராஜா நான் கேட்டுருவேன், ஆனால் உங்களுக்கு அதை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. आप आज्ञा दीजिए महर्षि, मैं उसे पूरा करने के लिए तत्पर हूँ, बिल्कुल नहीं हिचकूंगा. என்ன சொல்கிறாங்க ராஜா தஷ்ரதர், நீங்கள் உங்களுடைய என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்கள் மகரிஷி, நான் அதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். என்னது நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மே சித்தி கேலியே ஏக் யக்ய கர் ரஹா ஹூம். நான் அமைதிக்காக ஒரு யாகம் செஞ்சிட்ருக்கேன். அனுஷ்டான் லக்பக் பூரா ஹோகயா. மோஸ்ட்லி அது வந்து கம்ப்ளீட் ஆயிட்டுது. லேக்கின் தோ ராட்சஸ் உஸ்மே பாதா டால் ரஹே ஹேன். பட்
ரெண்டு ராட்சசர்கள் வந்து அதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க மகரிஷி. மே ஜான்தா ஹூம் கி உன் ராட்சஸோं का केवल एक ही व्यक्ति मार सकता है. அந்த ரெண்டு ராட்சசர்களையும் அழிக்கிறது வெறும் ஒரே ஒருத்தரால தான் முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வ ராம் ஹே, அது ராமர் தான். आप अपने ज्येष्ठ पुत्र को मुझे दे दे ताकि यज्ञ पूरा हो. நீங்கள் உங்களுடைய ஜேஷ்ட புத்திர வந்து எனக்கு தந்துருங்க, ஸோ அந்த யாகம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. विश्वामित्र ने कहा दशरथ पर जैसा बिजली गिर पड़ी. தஷ்ரதர் வந்து ஆனால் ஒரு லைட்னிங் வந்து கீழே விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க. வ அச்கச்சா கயே, அவங்க வந்து ரொம்ப தயக்கமாக இருந்தாங்க. உன்ஹே உம்மித் ஹி நஹி தி, அவங்க இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. கி முனிவர் உஸ்னே ராம் கோ மாங்லே கே, அதாவது முனிவர் வந்து ராமரை வாங்குறதுக்கு கேட்பாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. உன்கே ஜேஷ்ட புத்திர உன்கே சப்சே பிரிய தஷ்ரத் சிந்தாமே படுகே, அவங்களுடைய ஜேஷ்ட புத்திர அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையனை வந்து முனிவர் வந்து கேட்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. विश्वामित्र दशरथ की दुविधा समझ रहे थे. விஸ்வாமித்திரர் வந்து ராஜா தசரதரோட அந்த கவலை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. उन्होंने कहा मैं राम को केवल कुछ दिनों के लिए मांग रहा हूँ, यज्ञ 10 दिन में संपन्न हो जाएगा. என்ன சொல்றாங்கன்னா ராமரை நான் ஒன்லி தான் வாங்குறேன், யஜ்ய வந்து அந்த யாகம் வந்து வெறும் 10 நாளையில் முடிஞ்சிடும். மகாராஜா தசரத் துக்கி ஹோகே, மகாராஜா தசரதர் வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிட்டாங்க. புத்திர வியோக கி ஆஷங்க் சே காம்ப் உட்டே, பையன் மேலே உள்ள பாசத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தர்பார் மே சன்னாட்டா சாகையா, அந்த தர்பாரில் வந்து அமைதி சூழ்ந்துட்டு. தஷ்ரத் கி தஷா தேக்கர் மந்திரி சிந்தித்தே, தஷ்ரதரோட அந்த நிலையை பார்த்து மந்திரி வந்து ரொம்ப கவலை அடைஞ்சாங்க. பர் சுப்தே, பட் அவங்க அமைதியாக இருந்தாங்க. மகரிஷி வசிஷ்ட சாந்தே, மகரிஷி வசிஷ்டரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. இத்தனையுமே தஷ்ரத் காம் கர் பேஹோஷ் ஹோகே, இதை இப்படி இருக்கும் போதுல தஷ்ரதர் வந்து மயக்கம் அடைஞ்சிருந்தாங்க. ஹோஷ் ஆயா தோ டர் நே உன்ஹே ஃபிர் ஜக்கட் லியா, திருப்பி எந்திரிச்சதும் அந்த பயம் வந்து அவங்களுக்கு உள்ளே போயிட்டு ஸோ திருப்பியும் அவங்க வந்து கீழே மயக்கம் அடைஞ்சு விழுந்துருந்தாங்க. மூச்சித் ஹோக்கர் தர்பார் கிர்படே சங்யா शून्य पड़े रहे. महर्षि विश्वामित्र को क्रोध बढ़ता जा रहा था. महर्षि விஸ்வாமித்திரருக்கு கோபம்ங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருந்தது. தர்பார் சசங்கித் தா, தர்பார் டவுட்ஃபுல்லாக இருந்தது. हो अनिष्ट की आशंका से, எதுக்கு ரொம்ப பயம் இருந்தது, அவங்களுக்கு ஏதாச்சும் நெகட்டிவான ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயம் இருந்தது. वे कुछ समझ नहीं पा रहे थे, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. महर्षि और महाराज के बीच संवाद में कुछ बोलना उचित भी नहीं था. महर्षि அண்ட் மகாராஜர் ரெண்டு பேருக்கும் இடையில யாரும் ஒன்றும் சொல்கிறது உச்சிதமாக நினைக்கல. मुनि वशिष्ठ चुपचाप आकर महाराज दशरथ के पास खड़े हो गए. मुनि वशिष्ठर வந்து அமைதியா மகாராஜர் பக்கத்துல வந்து நின்னுட்டாங்க. थोड़ी देर बाद दशरथ उठे, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தஷ்ரதர் வந்து எந்திரிச்சாங்க. स्वयं को संभालते हुए उन्होंने महर्षि से विनती की, அவங்களே கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்கிறாங்க. कि महामुनि मेरा राम तो भी अभी 16 वर्ष का भी नहीं हुआ है. மகாமுனி, என்னுடைய ராம் வந்து 16 இயர்ஸ் கூட இன்னும் அவனுக்கு கம்ப்ளீட் ஆகலை. வ ராட்சஸோं से कैसे लड़ेगा, அவன் வந்து ராட்சசர்கிட்ட எப்படி சண்டை போடுவான். ராட்சஸ் மாயாவி है, ராட்சசர்கள் வந்து மாயாவி. वह उनका छल कपट कैसे समझेगा,
ராமர் வந்து எப்படி மாய நாடகத்தை எல்லாத்தையும் எப்படி அவன் புரிஞ்சுப்பான். உன்ஹே கேசே மாரேகா, அவங்கள எப்படி இவன் அழிப்பான். உஸ்ஸே அச்சா तो यही होगा कि आप मेरी சேனா ले जाए, அதுக்கு பதிலாக நீங்கள் என்னுடைய மொத்த சேனையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. மே ஸ்வயம் आपके साथ चलूं, நானும் உங்களோட வரேன். ராட்சஸோं से युद्ध करूं एंड राक्षस கூட சண்டை புரிகிறேன். महर्षि विश्वामित्र ने कोई प्रतिक्रिया व्यक्त नहीं की. பட் மகரிஷி விஸ்வாமித்ரர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாங்க. क्रोधित அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. पर उसे व्यक्त नहीं कर रहे थे, பட் அதை வந்து வெளியே காட்டிக்கல. उन्हें अपने यज्ञ के नियम याद थे, அவங்களுக்கு அவங்களுடைய யாகம் வந்து ஞாபகம் இருந்தது. क्रोध करने से यज्ञ खंडित हो जाता, குரோதம் அதாவது கோபம் அடைஞ்சா அந்த யாகம்ங்கிறதே நடக்காமல் போயிடும். अनुष्ठान अधूरा रह जाता, मैं राम के बिना नहीं रह सकता, நான் ராம விட்டுட்டு நான் இருக்க முடியாது மகாமுனி. एक पल भी नहीं, ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். आप राम को छोड़कर जो चाहे मांग ले, அதாவது நீங்கள் ராமரை தவிர நீங்கள் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்கேன். उसे मत ले जाइए, அவனை நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க. मैं राम को नहीं दूंगा, நான் ராமரை கொடுக்க மாட்டேன். बिल्कुल नहीं, சுத்தமாக நான் கொடுக்க மாட்டேன் அவனை. वह मेरी बुढ़ापे की संतान है, அவன் என்னுடைய संतान. मैं उसे बहुत प्रेम करता हूँ, நான் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன்.